துன்பவியல் நாடகங்கள், டிராஜடி என்பதற்கு அவர் சொல்லுகிற இலக்கணம், ஒரு மகத்தான மனிதன் ஒரு பெரிய தவறினால் மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறான். அதுதான் துன்பவியல். நாமெல்லாம் கீழே விழுந்தால் அது டிராஜடி இல்லை, அது பேத்தோஸ். ஏனென்றால் நாம் மகத்தான மனிதர்கள் இல்லை. மிகுந்த உயரத்திலிருந்து விழுவதுதான் துன்பவியல் என்பது. தலைமுடி விழுவதை அந்த துன்பவியல் நாடகத்திற்கு ஒரு உதாரணமாக நாம் கொள்ளலாம். ஏனென்றால் தலைதான் இருப்பதிலே உச்சம். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். தலையிலிருந்து விழுகிற அந்த முடி எப்படி சத்தமில்லாமல் விழுகிறதோ அதை போல தவறு செய்கிறவருடைய வீழ்ச்சியை பற்றியும் கவலைப்பட யாரும் இல்லை, திரும்பி பார்க்க யாரும் இல்லாமல் விழுந்து விடுகிறார். உதிர்ந்த பிறகு முடி சென்று ஒட்டுவதில்லை. அதை போல ஒரு முறை மாபெரும் தவறு செய்து விழுந்தால் அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பழைய நிலையை அடையவே முடியாது. இப்படி திருக்குறளில் பல்வேறு திருக்குறள்களை நாம் உலக இயலோடும் வாழ்க்கையோடும் பொருத்தி பார்க்க முடியும். எனக்கு தமிழ் சொற்றுக்கு சொல்லிக் கொடுத்த சாக்கு கணபதி ஐயர் ஒரு திருக்குறளை எனக்கு சொல்லித் தந்தார். செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்பது ஒரு திருக்குறள். அவர் எனக்கு சொல்லுகிற போது இந்த குறளை தவறாக எல்லோரும் படிக்கிறார்கள். திருவள்ளுவர் இப்படி எழுதவில்லை. செயற்கரிய என்று 2 இடத்தில் எப்படி எழுதுவார்? 1.25 அடியில் ஒரே சொல்லை 2 முறை பயன்படுத்துகிறவர் அல்லர் திருவள்ளுவர். எனவே செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்குரிய செய்கலாதார். சிறியர் தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை கூட செய்ய மாட்டார்கள், பெரியவர்களோ செய்ய முடியாததையும் செய்வார்கள். எனவே தாங்கள் செய்யக்கூடிய சாதாரண படிகளை கூட செய்வதற்கு எந்த விதமான ஆர்வமோ தகுதியோ இல்லாதவர்கள் தான் சிறியர். ஆனால் தாங்கள் செய்ய முடியாதவற்றை கூட சாதித்து காட்டுபவர்கள் தான் பெரியவர் என்று அதற்கு விளக்கம் சொன்னார். எனக்கு அது பொருந்துவதாகவே தோன்றுகிறது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொய்யும் மழை என்பது அல்ல, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு அல்லார்க்கும் பெய்யும் மழை என்றார் அவர். நல்லார் அல்லார்க்கும் பெய்கிற மழை, அது நல்லோருக்கு மட்டுமல்ல, நல்லோர் அல்லாருக்கும் பெய்கிற மழை என்று குறிப்பிட்டார். இப்படி திருக்குறளை நான் வாசித்து கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் சில நூல்களை நான் வாசித்து முடித்து விட்டேன் என்று கூற முடியாது. வாசித்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிற நூல்கள் செதுக்குபவையாக இருக்காது. தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்பதுதான் சில நூல்களுக்கான இலக்கணம், அவற்றின் மாண்பு, அவற்றின் பெருமை. அடுத்ததாக காப்பியம் என்கிற அளவிலே பார்த்தால் சிலப்பதிகாரத்தை நான் ஆற்றுகிற பணியோடு நான் தொடர்பு படுத்தி பார்க்கிறேன். சிலப்பதிகாரத்தில் பல்வேறு கூறுகள் இருந்தாலும் அப்போது இருந்த பாசன கருவிகளை கூட இளங்கோவடிகள் பட்டியலிட்டிருந்தாலும், அப்போது இருந்த நடன வகைகளை கூட அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாலும், மேடையை எப்படி அமைப்பது என்பதை கூட அவர் மிகச் சிறப்பாக கூறியிருந்தாலும், அவற்றை தாண்டி நிர்வாகத்திலே இருப்பவர்களுக்கு அதிலே தென்படுவது ஒன்றுதான், இயற்கை நீதியின் சிறப்பு இயல்பு, த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்பதுதான் அதிலே வலியுறுத்தப்படுகிறது. அந்த இயற்கை நீதியின் சிறப்புத்தன்மை என்பது 3. ஒருவர் தன்னுடைய வழக்கில் தானே நீதிபதியாக முடியாது. 2வது, அடுத்த பக்கத்தினுடைய நியாயத்தையும் கேட்க வேண்டும். 3வது, ஒருவருக்கு 2 தண்டனை கொடுக்கக்கூடாது. இதுதான் இயற்கை நீதியின் சிறப்பு தன்மை. இதிலே பெரும்பாலும் வலியுறுத்தப்படுவது அடுத்த பக்கத்தை கேட்காமல் தீர்ப்பு சொல்லக்கூடாது என்பதுதான். ஆனால் பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னுடைய வழக்கில் தானே நீதிபதியாகி விடுகிறார். அவருடைய மனைவியினுடைய நகை திருடு போனதனால் முதலில் அவர் நீதிபதியாக இருந்திருக்கக்கூடாது, வேறு யாரையாவது அதற்கு தீர்ப்பு சொல்லி இருக்க வேண்டும். கோவலனை பார்க்க கூட இல்லாமல் அவர் தீர்ப்பு சொல்லி விடுகிறார். எனவே இயற்கை நீதியின் அந்த சிறப்பு தன்மையை எப்போதும் நாம் அந்த கோட்பாட்டை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிர்வாகத்தில் இருப்பவருடைய காதுகளில் உறக்கச் சொல்வதாக சிலப்பதிகாரம் எனக்குப்படுகிறது.
பல நேரங்களில் ஒரு பக்கத்து நியாயத்தை மட்டுமே கேட்டுவிட்டு முடிவுக்கு வந்து விடுவதை வாழ்விலும் செய்கிறவர்கள் உண்டு, நிர்வாகத்திலும் செய்கிறவர்கள் உண்டு. அந்த வகையில் சிலப்பதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக ஆட்சி பணியில் இருக்கிற அனைவருக்குமே பொருந்துவதாக இருக்கிறது. அடுத்தது புறநானூற்று பாடல்கள் என்னை வெகுவாக கவர்ந்தன. சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்துமே நேரில் பார்த்த காட்சிகளை இலக்கியமாக ஆக்கின. அதில் ஒவ்வொரு பாடலுமே ஒரு காவியமாக விரித்து பார்க்கக்கூடிய தன்மையை சுருக்கி வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் குறுந்தொகையை வாசிக்கிற போது அதிலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான உயிரினங்களையும் நாம் பட்டியலிட்டால் இவ்வளவு செறிவாக தமிழகம் ஒரு காலத்தில் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஃப்ளோரா அண்ட் ஃபானா. இன்று எழுதப்படுகிற பாடல்கள் கூட தவறாக சிலவற்றை குறிப்பிடுகின்றன. ஆனால் குறுந்தொகையில் பார்த்தால் விலங்குகள் எப்படி தோன்றுகின்றன, எந்த விலங்கு எப்படி சத்தம் செய்யும் என்பதிலிருந்து நுட்பமாக கூறப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாலையில் எப்படி இங்கே வணிகம் நடந்தது, வணிகர்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புறநானூறு நிர்வாகத்திலே இருக்கிற அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. சோழன் நலங்கல்லியை பற்றி கூறுகிற போது பலர் துஞ்சத்தான் துஞ்சான் என்று குறிப்பிடுகிறார். நிர்வாகத்திலே இருப்பவர்கள் விழித்திருந்து பணியாற்ற வேண்டும் என்பதை அந்த பாடல் குறிப்பிடுகிறது. ஒரு மன்னனுக்கு என்ன கடமை, ஒரு தாய்க்கு என்ன கடமை, ஒரு தந்தைக்கு என்ன கடமை என்பதை பொன்முடியார் என்கிற கவிஞர் குறிப்பிடுகிறார். தீதும் நன்றும் பிறதர வாரா என்பதை விட மிகச் சிறந்த வரிகளை தேடுவது கடினம். கணியன் பூங்குன்றனார் எழுதிய அந்த ஒரு பாடல் போதும் ஒரு மகத்தான காவியத்திற்கு இணையான அந்த ஒரு பாடலை அவர் எழுதியிருக்கிறார். புறநானூற்றிலே வரியை எப்படி வசூலிப்பது என்பது கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு யானையை ஒரு வயலிலே விட்டால் அது சாப்பிடுவதை விட மிதிப்பது அதிகம், உண்பதை விட சேதப்படுத்துவது அதிகம். அதற்கு பதிலாக நாம அந்த அரிசியை அறுவடை செய்து சமைத்து போட்டால் அந்த ஒரு யானை வீணாக்குகிற இடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அரிசியை 10 யானைகளுக்கு நாம் உணவாக படைக்கலாம் என்பது எப்படி வரி வசூல் செய்ய வேண்டும், வன்மத்துடன் செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதாக புறநானூற்றிலே இருக்கிறது. போர் என்பது நடந்தால் எப்படி சுற்றுச்சூழல் சிதைக்கப்படும் என்பதை அந்த பாடல்கள் குறிப்பிட்டன. இங்கே வந்திருக்கிற பெரியவர் திரு கே சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு நாள் என்னிடம் சொன்னார், நீங்கள் சங்ககால பாடல்களை பாருங்கள், பெரும்பாலும் யாசகம் கேட்டு மன்னவர்களிடம் சென்றவர்கள் ஆண்பால் கவிஞர்கள் தான் இருக்கிறார்களே தவிர ஒரு பெண்பால் கவிஞர் கூட எந்த மன்னனிடம் சென்று தன் வறுமையை பாடி யாசகம் கேட்கவில்லை என்று குறிப்பிட்டார். இதுதான் சங்ககாலம் பொற்காலமாக இருந்தது என்பதற்கான சிறப்பு. அடுத்ததாக நான் வாசித்தவற்றில் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். பல புத்தகங்களை எனக்கு அறிமுகம் செய்த பெருமை என்னுடைய சகோதரர் திருப்புகழ் அவர்களை சேரும். ஜே கிருஷ்ணமூர்த்தி எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் அவர்தான். முதலில் ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன் என்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொன்னார். ஜே கிருஷ்ணமூர்த்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாத காலம் அது. அதற்கு பிறகு அவரை பற்றி படித்த போது 25 வயதாக ஆகிற போது அன்னி பெசன்ட் அம்மையார் அவரை உலக ஆசானாக அறிவிக்க வேண்டும் என்று ஆர்டர் ஆஃப் த ஈஸ்ட் என்பதை கட்டமைத்து அதற்கான ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்கிற போது அந்த கூட்டத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக நானும் சாதாரண மனிதன்தான், எனவே இந்த ஆர்டர் ஆஃப் த ஈஸ்ட் என்பதை நான் கலைக்கிறேன் என்று அறிவிக்கின்ற அளவிற்கு துணிச்சலும் உண்மையும் நிறைய பெற்றவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. அதற்கு ஒரு திடமான மனப்பான்மை வேண்டும். நம்மை பற்றி 4 வார்த்தைகள் புகழ்ந்து சொன்னால் கூட அதை மறுதலிக்க முடியாமல் நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய புத்தகங்களை வாசிக்கிற போது அவரது சொந்த சிந்தனைகளாக இருந்தது, எந்த மேற்கோளும் இல்லாமல். அதிலே அவர் காலத்தை பற்றி சொல்லுகிற போது ஒரு பொருளுடைய காலம் அதன் உபயோகம் உடைகிற போது முடிந்து விடுகிறது என்று குறிப்பிடுகிறார். நாம் மரணத்தை கண்டு அஞ்சுவது
எதிர்பார்க்காதவற்றை எல்லாம் சந்திக்கப் போகிறோமே என்கிற பயத்தினால் அல்ல, இருப்பவற்றை இழக்கப் போகிறோமே என்பதனால் தான் என்று குறிப்பிடுகிறார். இது மரணத்திற்கு மட்டுமல்ல, ஒரு மாறுதலுக்கு கூட பொருந்தும். ஒரு மாறுதல் வந்தால் கூட ஏன் மனிதன் கொஞ்சம் பயப்படுகிறான் என்றால், இருப்பவை பாதுகாப்பானவையாக இருக்கின்றன. இவற்றை விட்டு வெளியே செல்லுகிற போது நிச்சயமற்ற தன்மை இருப்பதைப் போல தோன்றுகிறது. அதை போலவே நீங்கள் கடவுள் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமாக கடவுள் இல்லை என்று குறிப்பிடுகிறார். இப்படி துணிச்சலாக எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்தி நீயாக சுய பரிசோதனை செய்து கொள் என்று அவரால் சொல்லப்பட்ட, அவரால் எழுதப்பட்ட அவருடைய உபன்யாசங்களை கொண்ட நூல்களை வாசிக்கிற முயற்சி எனக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து. அதை போலவே எனக்கு அறிமுகம் செய்ய வைக்கப்பட்டவர் ஓஷோ. அந்த காலத்தில் ஓஷோவை யாரும் படிப்பது என்பதே ஒரு தவறானதாக கருதப்பட்டது. யாராவது அதை வைத்திருந்தால் உடனே நீ ஓஷோவை படிக்கிறாயா என்று கேட்பார்கள். அப்போது அவருடைய பெயர் ஆச்சாரிய ரஜனீஷ். அந்த புத்தகங்கள் என் சகோதரர்களால் கொடுக்கப்பட்ட போது முதலில் சந்யாஸ் என்கிற ஒரு புத்தகம், அவருடைய அந்த மாதாந்திர பத்திரிகை என் கையிலே கிடைத்தது. முதலில் ஒரு தயக்கத்துடன் என்ன சொல்லியிருக்க போகிறார், ஏனென்றால் எனக்கும் சமூகம் எதை என்னுடைய மனத்திலே பதித்திருந்ததோ அந்த சிந்தனைகளே மேலோங்கி இருந்தன. ப்ரிஜுடிஸ் என்று சொல்லுவார்களே, அது தயாரிக்கப்பட்ட மனத்தோடு அதை பிரித்தேன். ஆனால் அதை வாசிக்கிற போது முதலில் வாசித்த கட்டுரை வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசிப்ளினிங் அண்ட் கண்டிஷனிங் என்பதுதான். பல நேரங்களில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை ஒழுக்கப்படுத்துவதாக நினைத்து கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒழுக்கம் என்பது வேறு, கட்டுப்பாடு என்பது வேறு. ஏனென்றால் கட்டுப்பாடு என்பது திணிக்க திணிக்க வருவது, ஒழுக்கம் என்பது தானாக மலர்வது என்பதை அதை வாசித்த போது இந்த மனிதர் வித்தியாசமாக சிந்திக்கிறார் என்று அவரை படிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு முதலில் நான் படித்த புத்தகம் தந்த்ரா த சுப்ரீம் டாக்ட்ரின் என்று சொல்லப்படுகிற மகாமுத்ரா என்பதை பற்றி, திலோப்பாவின் மகாமுத்ரா என்பதை பற்றி அவருடைய விளக்கம். இந்த திலோப்பா என்பது தந்த்ரா என்கிற ஒரு மார்க்கத்தில் 4 பேர் வரிசையாக சொல்லப்பட்டவர்கள். ஒன்று திலோப்பா. திலோப்பாவுக்கு ஒரு சீடர், அவர் பெயர் நராப்பா. நராப்பாவுக்கு ஒரு சீடர், அவர் பேர் மராப்பா. மராப்பாவின் சீடர் மிலரேப்பா என்று 4 பேர். இந்த மிலரேப்பாவை பற்றி அவர் ஒரு திபெத்தியன் ஞானியாக இருப்பவர். அந்த மிலரேப்பாவை பற்றிய ஒரு சம்பவம் உண்டு. அவர் தன்னுடைய ஆசிரமத்திலே தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது அந்த காட்டிலே ஒரு மானை ஒரு வேடன் துரத்தி கொண்டு வருகிறார். அந்த மானை வேடனும் அந்த வேட்டை நாயும் துரத்துகிற போது அந்த மான் ஓடி சென்று மிலரேப்பாவின் ஆசிரமத்திற்குள் வந்து விடுகிறது. அவ்வளவு நேரம் பதற்றத்தோடு 4 கால் பாய்ச்சலில் ஓடிய அந்த மான் அந்த ஆசிரமத்திற்குள் சென்றதும் அமைதியாகி எந்த படபடப்பும் இல்லாமல் மௌனமாக அமர்ந்து விடுகிறது. சிறிது நேரத்தில் அந்த மானை தேடி வந்த வேட்டை நாய் அதுவும் அந்த ஆசிரமத்தில் அந்த மானை எதுவும் செய்யாமல் அமர்ந்து விடுகிறது. பிறகு இரண்டையும் காணவில்லை என்று வந்த அந்த வேடனும் மிலரேப்பாவை பார்த்து அமைதியாக அமர்ந்து விடுகிறான் என்று அந்த சம்பவம் குறிப்பிடுகிறது. ஒரு அமைதியான சூழலில் வன்மத்தோடு வருகிறவர்கள் கூட சலனமற்று போய்விடுகிறார்கள் என்பதுதான் அந்த சம்பவத்தினுடைய. நாம் நம்முடைய அறையிலே எப்படி அமைதியாக இருக்கிறோம், கருணையோடு இருக்கிறோம், மென்மையாக இருக்கிறோம், அன்போடு இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் வருகிறவர்கள் உடனே செல்வதா இல்லது இன்னும் சிறிது நேரம் இருப்பதா என்பதை முடிவு செய்கிறார். அந்த மகாமுத்ராவனுடைய அந்த புத்தகத்தை வாசித்த பிறகு ஒரு கட்டத்தில் எங்கேயெல்லாம் இந்த புத்தகம் கிடைக்கும், ஒரு முறை மசூரியிலிருந்து டேராடூனுக்கு வந்து ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு போனேன். கம் ஃபாலோ மீ என்பது அந்த புத்தகம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த புத்தகத்தில் ஜான் எழுதிய அந்த பைபிள் புதிய ஏற்பாட்டினுடைய விளக்கம். தொடக்கத்தில் ஒரு சொல் இருந்தது, அந்த சொல் இறைவனிடம் இருந்தது, அந்த சொல்லே இறைவனாக இருந்தது, அந்த சொல் நம்மிடம் வந்து வாழ்ந்தது என்று தொடங்கும். இதற்கு விளக்கம் கொடுக்கிற போது தொடக்கம் என்று சொல்வதே தவறு, அது நமக்கு புரிவதற்காக சொல்லுகிறார். ஏனென்றால் தொடக்கம் என்று சொன்னால் உலகம் இருந்திருக்க வேண்டும், பொருள்களோடு தான் அதனுடைய நேரமும் தொடங்குகிறது, பொருள் இல்லாமல் நேரம் தொடங்குவது இல்லை என்று அவர் சொன்னதை பின்னாளில் நான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொன்ன ஸ்பேஸ் டைம் சிங்குலாரிட்டி என்கின்ற அதோடு தொடர்பு படுத்தி பார்த்தேன். ஒரு ஞானமுற்ற மனிதர்
அறிவியலை கூட தத்துவத்தோடு கலந்து கையாள முடியும் என்பதற்கு அது சான்று. அதிலே அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற போது 7 சீக்களை குறிப்பிடுகிறார். கேட்டலிஸ்ட், கேட்டலிப்சிஸ், கெத்தார்சிஸ், கேட்டஸ்ட்ரஃப், காஸ், கன்வர்ஷன், கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ் என்பதுதான் அந்த 7. அதற்கு பிறகு சங்சூனுடைய நூல்களுக்கு அவருடைய விளக்கங்களை படித்தேன். அதிலே ஒன்று காளிப்படகு என்பது. நீங்கள் ஒரு ஆற்றிலே போய் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய படகின் மீது ஒரு படகு வந்து மோதுகிறது. உடனடியாக உங்களுக்கு அந்த படகை யார் செலுத்தியவன் என்ற கோபம் வரும். அவனை எப்படியாவது திட்டலாம் என்கிற எண்ணம் கொப்பளிக்கும். ஆனால் நீங்கள் அந்த படகை பார்க்கிறீர்கள், அது வெறும் படகு, வெற்று படகு, காளிப்படகு, யாரும் இல்லை என்றால் யார் மீது உங்களுக்கு கோபம் வரும்? எனவே உங்கள் மீது மோதுகிற அனைவரையும் காளிப்படகாக நினைத்து கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் சங்சூனுடைய அந்த கதை. அதை போலவே நீங்கள் கடை வீதியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், யாருடைய காலையாவது நீங்கள் மெதித்து விட்டீர்கள், முகம் தெரியாத மனிதனுடைய காலை நீங்கள் மெதித்தால் உடனடியாக காலை இழுத்துக்கொண்டு வருத்தப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் என்று பலமுறை சொல்லுவீர்கள். இல்லாவிட்டால் உண்மையிலேயே வருத்தப்பட நேரிடும். ஆனால் தெரிந்தவனுடைய காலை மிதித்தால் வருந்துகிறேன் என்று ஒருமுறை சொல்லிவிட்டு எடுத்துக்கொள்வீர்கள். உங்கள் குழந்தையின் காலை மிதித்தால் நீங்கள் வருந்துகிறேன் என்று சொல்ல மாட்டீர்கள், ஆனால் காலை உடனடியாக எடுத்துக்கொண்டு உண்மையிலேயே வருந்துவீர்கள். சங்சூ எழுதிய சங்சூவினுடைய விளக்கத்திற்கு இன்னொரு புத்தகம் நான் படிக்க நேர்ந்தது. காலணி சரியாக பொருந்தலால், when the shoe fits the leg is forgotten, when the belt fits the belly is forgotten, when the mind is correct for and against is forgotten என்பதுதான். ஒரு முறை சங்சு ஒரு ஊருக்கு செல்லுகிறார். அங்கே ஒருவனை அழைத்து வருகிறார்கள். அவன் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டே வருகிறான். இவன் சரியான திருடன் என்று சொல்லுகிறார்கள். உடனே அவர் சொல்லுகிறார், ஆனால் சிறப்பாக புல்லாங்குழல் வாசிக்கிறானே என்று. எல்லோரும் அடங்கி விடுகிறார்கள். அவனிடம் இருக்கிற அந்த பண்பை அவர் பாராட்டியதும் மாலையில் ஒருவன் அவர் மெச்ச வேண்டும் என்பதற்காக அவன் நன்றாக புல்லாங்குழல் வாசிக்கிறான் என்று சொல்லபோது அவன் திருடுகிறானே என்று சொன்னார். ஆகவே யாரையும் மதிப்பீடு செய்வதற்கு நமக்கான அதிகாரம் இல்லை என்று. ஒரு முறை சீடர்களோடு ஒரு வனத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த வனத்திலே எல்லா மரங்களும் வெட்டப்படுகின்றன, ஒரே மரம் மட்டும் வெட்டப்படவில்லை. சீடர்களை போய் ஏன் என்று கேட்க சொன்னார். அந்த மரத்தை வெட்டுபவர்கள் சொன்னார்கள், இந்த மரம் எதற்கும் பயன்படாது, இது முடிச்சியாக இருக்கிறது, மரச்சாமான்கள் செய்ய பயன்படாது, விறகாக பயன்படுத்தினால் வருகிற புகையில் விழிகள் இரண்டும் பழுதாகி போகும், எனவே இதை எதற்கும் பயன்படுத்த முடியாததால் விட்டு விடுகிறோம். பிறகு சீடர்களோடு ஒரு விவசாயியின் குடிலுக்கு சென்று தங்குகிறார். இரவு நேரத்தில் இவர்களுக்கு சமைக்க வேண்டும் என்பதற்காக அந்த விவசாயி தன்னுடைய சமையல்காரனை அழைத்து, நம்மிடம் இருக்கிற அந்த 2 வாத்தில் ஒன்றை நீ சமைத்து இவர்களுக்கு கறி பரிமாறு என்கிறார். எந்த வாத்தை சமைப்பது? புதியவர்கள் வந்தால் கத்துகிற வார்த்தையா அல்லது யார் வந்தாலும் எதுவும் செய்யாமல் இருக்கிற வார்த்தையா என்று கேட்டதற்கு, புதியவர்கள் வந்தால் சத்தம் போடாத வாத்தை மட்டும் நீ கறி சமை, கத்துகிற வாத்தை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டார். திரும்பி வருகிற போது சீடர்கள் கேட்டார்கள், ஒரு நேர்வில் பயன்படாத மரம் பாதுகாக்கப்பட்டது, இன்னொரு நேர்வில் பயன்படுகிற வாத்து பாதுகாக்கப்பட்டது, நாங்கள் பயனோடு இருப்பதா பயனின்றி இருப்பதா? அதற்கு அவர் சொன்னார், எப்போது பயன்பட வேண்டும் எப்போது பயன்படக்கூடாது என்பதை தெரிந்து வைத்து வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாரம் என்று. இப்படி அவருடைய இவற்றை படித்ததோடு நிறுத்திவிடாமல் அவர் பித்தாகரசனுடைய அந்த பிலாசபி ஆஃப் பெரனிஸ் என்று எழுதியிருக்கிறார். டயோனிஷியஸினுடைய கவிதைகள், அத்திஷாவுடைய 7 ஸ்டெப்ஸ் டு சமாதி, கீனோ உபனிஷத் பற்றி, பகவத்கீதை பற்றி, பதஞ்சலியனுடைய யோக சூத்திரங்களை பற்றி, தஸ் ஸ்பேக் ஜாரத்துஸ்ட்ரா என்று அவர் மிக நேர்த்தியாக நீட்சேவனுடைய அந்த ஜாரத்துஸ்ட்ரா அதை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான புத்தகங்கள், டாவோ த கோல்டன் கேட் என்கிற புத்தகம், கலீல் கிப்ரானுடைய மெசையா என்று அவருடைய அந்த தீர்க்கதரிசிக்கான விளக்கம் என்று 600 புத்தகங்கள் ஓஷோ பேசியிருக்கிறார். அவை பதிவாகி இருக்கின்றன. இவற்றில் பலவற்றை வாசிக்கிற வாய்ப்பு கிடைத்த போது வாழ்க்கை குறித்த அச்சமகன்றது. இந்த உலகம் மகிழ்ச்சிக்கு உண்டானது, இதை புறக்கணிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை அது தெளிவுபடுத்தியது. அடுத்ததாக என்னை
தாக்கம் ஏற்படுத்திய ஒரு புத்தகம் கலீல் கிப்ரான் எழுதிய தீர்க்கதரிசி. 23 வயது இருக்கும்போது இதை நான் படித்தேன். ஆனால் அதை எழுதிய கலீல் கிப்ரான் 18 வயதில் அதை எழுதினார் என்று நான் கேள்விப்பட்டேன், வியந்து போனேன். அதிலே தீர்க்கதரிசியிலே மிக நேர்த்தியான கருத்துக்களை பார்க்கலாம். உழைப்பை பற்றிய ஒரு கருத்து. நீ செய்வதை ரசித்து செய்ய வேண்டும், நேசித்து செய்யாவிட்டால் பணியாற்றுவதற்கு பதிலாக கோயிலுக்கு சென்று வெளியே அமர்ந்து யாசகம் கேட்கலாம். நீ அன்போடு செய்யாவிட்டால் செய்கிற ரொட்டி புளித்து போகும் என்று குறிப்பிடுகிறார். நீ வீடு கட்டுகிற போது உனக்கு விருப்பமானவர்கள் வசிப்பதைப் போல கட்டு. நீ ஆடை நெய்கிற போது உனக்கு பிரியமானவர்கள் அணிவதைப் போல நீ அதை நெய்ய வேண்டும் என்று கலீல் கிப்ரான் குறிப்பிடுகிறார். குழந்தைகளை பற்றி சொல்லுகிற போது உங்கள் குழந்தைகள் உங்களிடமிருந்து வருவதில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அவர்களுக்கு உங்கள் அன்பை தாருங்கள், கருத்தை தாராதீர்கள், உங்களை காட்டிலும் தெளிவாக அவர்கள் சிந்திப்பவர்கள் என்று குறிப்பிடுகிறார். இப்படி கலீல் கிப்ரானுடைய தீர்க்கதரிசியை படித்த பிறகு அவரது எல்லா நூல்களையும் வாசிக்க வேண்டும் என்கிற அவா பிறந்தது. அதற்கு பிறகு அவர் எழுதிய மேட்மேன், வாண்டரர், கார்டன் ஆஃப் த ப்ராஃபட், வாய்ஸ் ஆஃப் த மாஸ்டர், டியர் அண்ட் லாஃப்டர், புரோக்கன் விங்ஸ், சாண்ட் அண்ட் ஃபோம் என்கிற பல்வேறு நூல்களை வாசிக்க முடிந்தது. அதில் இந்த சாண்ட் அண்ட் ஃபோம் என்பதில் சின்ன சின்ன கருத்துக்கள் தொகுக்கப்பட்டிருக்கும். அதை படிப்பதற்கே அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். அதிலே ஒரு கருத்து, தாயின் இதயத்தில் மௌனமாக இருக்கிற பாடல் குழந்தையின் இதழ்களில் உச்சரிக்கப்படுகிறது. இதைத்தான் கவிஞர் எழுதினார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். இதுவும் ஒரு தாலாட்டாகத்தான். இதெல்லாம் மகத்தான மனிதர்கள் ஒரே மாதிரி சிந்திப்பார்கள் என்பதற்கான உதாரணம். இதுவும் முதலில் தாலாட்டாக எழுதப்பட்டு பிறகு காதல் பாட்டாக மாற்றப்பட்டது. எங்கேயாவது ஒரு காதலன் பேச நினைப்பதை காதலி பேசி நீங்கள் பார்த்தது உண்டா? ஆகவே மணலும் நுரையும் என்பதில் மிக நுட்பமான கருத்துக்களை எல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய ஒரு சுவாரஸ்யமான கதை, ஒரு தந்தை, வயதான தந்தை மற்றவரிடம் சொல்லுகிறான், என்னுடைய மகள் ஒருத்தி எனக்கு விருப்பமில்லாதவனை திருமணம் செய்து கொண்டால் நான் சபித்து விட்டேன் கோபத்தில், என்னுடைய சாபம் பலித்து விட்டது என்று அவன் வருத்தமாக சொல்வதைப் போல இருந்தாலும் அவன் கண்களில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது என்று எழுதுகிறார். பல நேரங்களில் நாம் வாழ்த்துவதால் அடைகிற மகிழ்ச்சியை விட வசைபாடுவதால் அடைகிற மகிழ்ச்சியும் அது நிறைவேறியதால் ஏற்படுத்தி கொள்ளும் திருப்தியும் தான் அதிகம் என்பதுதான் அந்த பாடல். கலீல் கிப்ரானுடைய புத்தகங்கள் என்னை மேன்மைப்படுத்தின என்பதோடு வாழ்க்கையை பார்க்கிற நுட்பங்களை எனக்கு கற்றுத்தந்தன. அவருடைய எல்லா புத்தகங்களை நீங்கள் பார்த்தாலும் அவரே ஓவியம் வரைந்திருப்பார். அந்த ஓவியங்கள் எல்லாம் நிர்வாண ஓவியங்கள். நிர்வாணம் வேறு, அமனம் வேறு. உடலை கடப்பது நிர்வாணம், உடலை காட்டுவது அமனம். அது எதுவுமே அசிங்கமாக இருக்காது. அவ்வளவு நேர்த்தியாக அந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும். அவ்வளவு மென்மையாக அந்த சொற்களை கையாண்டிருப்பார். உடைந்த இறகுகள் என்பதில் செல்மா என்கிற பெண்ணோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த நேசத்தை அற்புதமான கவிதை வரிகளால் எழுதியிருப்பார். படிக்க படிக்க ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருப்பதுதான் கலீல் கிப்ரானுடைய கதைகளும் வாசகங்களும் சொற்றொடர்களும் அவர் பயன்படுத்துகிற நேர்த்தியான சொல்லாடலும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு ரிச்சர்ட் பாக் என்பவர் எழுதிய ஜோனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் என்கிற புத்தகத்தை நான் வாசித்தேன். நீங்கள் கடற்காகங்களை பார்க்கலாம். கடற்கரைகளின் ஓரத்தில் அந்த பறவைகள் வெண்மையாக இருப்பதை பார்க்கலாம். அந்த கடற்காகங்கள் அதிகமாக பறப்பதில்லை. கரையிலே ஒதுங்குகிற மீன்களையும் உலர்ந்த சில உயிரினங்களையும் உண்டு உயிர் வாழ்பவை அவை. பறக்க தேவையில்லாத போது எதற்காக பறக்க வேண்டும் என்று நினைப்பவை அவை. அதிலே ஒரு பறவை, அதற்கு பெயர் சின்ன பறவை, குஞ்சு பறவை, அதற்கு பெயர் ஜோனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் என்று ரிச்சர்ட் பாக் குறிப்பிடுகிறார். அந்த கடற்காகத்திற்கு வானத்தை பார்க்கிற போது அங்கே பறவைகள் பறப்பதை பார்த்து நாமும் பறவைதானே, நாம் ஏன் பறப்பதில்லை என்கிற கேள்வி வருகிறது. தாயிடம் சென்று கேட்கிறது, நாம் ஏன் பறப்பதில்லை? நாம் பறக்க வேண்டிய அவசியமில்லை, யாரும் நம் இடத்தில் பறந்ததில்லை, பேசாமல் இரு, இப்படித்தானே நாமும் சொல்லுகிறோம் நம் குழந்தைகளிடம். ஆனால் அந்த பறவை
இதற்காக நாம் படைக்கப்படவில்லை, பறப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கொக்குகளை பார்க்கிறது, பருந்துகளை பார்க்கிறது, பறக்க முயற்சி செய்கிறது. முதலில் முடியவில்லை, இறகுகளை குறுக்கி கொண்டு பறக்க முற்படுகிறது, பறந்து செல்கிறது, பறந்து காட்டுகிறது. பறத்தல் சுகம், பறத்தல் தவம், பறத்தல் மகிழ்ச்சி என்பதை உணர்கிறது. அதற்கு பிறகு அது பறக்கிற போது எல்லா கடற்காகளும் ஒன்று சேர்ந்து, நீ நம் இனத்துக்கு ஒவ்வாத காரியத்தை செய்துவிட்டாய், உன்னை ஒதுக்கி வைக்கப் போகிறோம் என்று சொல்கின்றன. உடனே அந்த காகம் சொல்கிறது, நீங்கள் என்ன ஒதுக்கி வைப்பது, உங்களை நான் ஏற்கனவே ஒதுக்கி வைத்து விட்டேன். ஏனென்றால் பறக்கிறவர்கள் எல்லோருமே தரையிலே கிடப்பவர்களை ஒதுக்கி விட்டுத்தானே பறந்து போகிறார்கள். எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னு நினைக்கும் போது சில பேர் தோத்து போகிறோமே ஏன்? நல்லா கேட்டுக்குங்க. குடும்பம்தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். இந்த இடத்துல நம்ம எங்கே தவறுறோம்னா, ஒரு அம்மா நல்ல பிள்ளைகளை வளர்க்குற அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்க, தவறான பிள்ளைகளை வளர்க்குற அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறேன். இது உளவியல் ரீதியான கருத்தை இது போன்ற காரைக்குடியில் இந்த இடத்துல இத்தனை பெற்றோர்கள் வந்து இருந்திருக்கிற இடத்துல ஒரு நல்ல உள்வாங்கக்கூடிய சக்தியோடு அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களிடம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் எழுதுகிறார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்திய சோதனை புத்தகத்திலே மகாத்மா பதிவு செய்கின்றார். ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக, சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சிவாஜி எழுதுகின்றான். அப்துல் கலாம் சார் வந்து சென்ட் ஜோசப் காலேஜுக்கு பேச வந்திருந்தார். நான் எஸ்பி, கலெக்டர் சவுண்டையா 2 பேரும் போயிருந்தோம். அவரை தங்கியிருந்த ரூமெல்லாம் கொண்டு போய் எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, எப்படியா இப்படி ஒரு எளிமை, இப்படி ஒரு ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவன் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக உயர்ந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்ட பாருங்க. ஒரே வார்த்தையில் தாய் அப்படின்னார். என்னோட அம்மாங்கிறார். இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, அந்த அம்மாலாம் படிக்காதவங்க, அந்த அம்மாலாம் வசதி இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களை உண்டாக்கினார்கள். நம்மெல்லாம் ரொம்ப படித்தவங்க, ரொம்ப வசதியானவங்க, ஒரு பிள்ளை 2 பிள்ளைய வச்சுட்டு படாத பாடுபட்டு படித்து பாஸ் பண்ணானா போதும்னு தவிக்கிறோமே. இது ஏன்? என்ன காரணம் தெரியுமா? அந்த தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைகளே உலகம் என்று வாழ்ந்தார்கள். செல்ஃபோன் கிடையாது, மெகா டிவியில் சீரியஸ் பார்க்குறது கிடையாது, சீரியல் பார்க்குறது கிடையாது, 24 மணி நேரமும் மெகா சீரியல் பார்க்குறதெல்லாம் கிடையாது. பிள்ளைகளே உலகம் என்று வாழ்ந்தார்கள். நீங்களும் பிள்ளைகளே உலகம் என்று நினைப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதுபோல் வாழ்கிறோமா என்றால் இல்லை என்று சொல்லுவேன். எந்த இடத்துல தவறுறோம்னா, ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றோர்களிடம் வந்து, எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களிடம் அணைகிறது, வந்து அணையும். எந்த பிள்ளைகள் ஜெயிக்குதுன்னா, எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் அதிக நேரத்தை செலவு செய்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் மட்டும்தான் ஜெயிக்குதுங்கிறான் உளவியல் ரீதியாக. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, உண்மையான கருத்து. தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து, இதோ எரிகிறதே இந்த லைட் பல்பை கண்டுபிடிச்சவர். 4ஆம் வகுப்பு படிக்கும்போது இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்க வாத்தியாரும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அப்பா இல்லை, அந்த ஏழை விதவை தாய் அந்த லெட்டரை படிக்கிறாங்க. படித்தோடனே கண்ணில் தண்ணி கொட்டுது. நடந்த சம்பவம். படித்து முடித்தோடனே புள்ள பக்கத்தில் நிற்கிறான். என்னம்மா வாத்தியார் கொண்டு வந்த லெட்டரை உன்ட்ட கொண்டு வந்து கொடுத்தா நீ ஏமா அழுவுற, அதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்குறார். ஒரு நிமிடத்திலே சுதாரித்து கொண்ட அந்த ஏழை தாய், நீ தான் அந்த ஸ்கூல்லையே மிகப்பெரிய புத்திசாலியாம், உனக்கு சொல்லிக் கொடுக்க வாத்தியாருங்களாலே முடியலையாம், நாளையிலேருந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம், நூல் நிலையத்திற்கு, நூலகத்திற்கு, லைப்ரரிக்கு அழைச்சிட்டு போய் என்ன சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காரா, இவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கே, இவ்வளோ அறிவாளியாக இருக்கேன்னு என் கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்கிறாங்க. அப்படியே நம்பி அந்த பிள்ளை அடுத்த நாளில் இருந்து லைப்ரரிக்கு போகிறான். இந்த அம்மா போய் டெய்லி அவன் லைப்ரரியில் விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, அவன் படிப்பான். இதான் அந்த அம்மா செஞ்சது. மிகப்பெரிய விஞ்ஞானியாக ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக உயர்ந்து விட்டான். அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தோன்னே அந்த வீட்டில் இருந்தால் அம்மா ஞாபகமாகவே இருக்கேங்கிறதுனால வீட்டை காலி பண்ணிவிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் வேறு வீட்டுக்கு போகணும். எல்லாத்தையும் புத்தகங்களெல்லாம் எடுத்து அடுக்கும்போது ஒரு நோட்டு புத்தகத்திலிருந்து ஒரு கடிதம் கீழே விழுகிறது.
அதை 4ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம். அவசர அவசரமாக எடுத்து அம்மா அந்த கடிதத்தை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதடா, நம்ம தான் அப்படியே கொண்டு போய் வாத்தியார் எழுதி கொடுக்கும்போதே அம்மாட்ட மட்டும்தான் கொடுக்கணும், நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவசர அவசரமாக படிக்கிறான். படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகின்றான். அதில் எழுதப்பட்டிருந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? உன்னுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, இந்த மாணவர்களுடன் அவனால் படிக்க முடியாது, பிள்ளையை நாளையிலிருந்து பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தாய் ஒரு நிமிடம் சுதாரித்து தலைகீழாக மாற்றி அந்த தாய் அந்த பிள்ளையிடம் சொல்லப்போக அவன் மிகப்பெரிய அறிவாளியாக வளர்ந்தான் என்ற வரலாறு மட்டுமல்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுதுகின்றான், உலகத்திலேயே மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே அறிவாளியாக மாற்றியது என்னுடைய ஏழை தாய் என்று எழுதுகின்றான். 12 வயது நிரம்பிய 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளையை, பெண்ணை அழைத்து கொண்டு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையிலே இதயத்திலே கோளாறு தன்னுடைய ஒரே மகளுக்கு என்று அழைத்து கொண்டு செல்லுகின்றார். இது நடந்த சம்பவம், கதையல்ல. என் வீட்டில் 4 டாக்டர், அதனால் இது எனக்கு என்னன்னு தெரியும். இதை உங்களிடம் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன், தாயினுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதற்காக. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா 6 மாதம் ஆகும். அவருக்கு கீழே 100 டாக்டர் வேலை பார்க்குறாங்க. இங்கேருந்து அழைச்சிட்டு போகும்போதே குழந்தை உயிருக்கு போராடுது அப்படின்னு சொன்னோன்னே சின்ன டாக்டர்லாம் செக் பண்ணி பெரிய டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர் ஒரு நாளைக்கு 10 இதயங்களை அறுக்கக்கூடியவர். குழந்தைன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, வேண்டாமா, இந்த குழந்தை 3 மாதம் தான் உயிரோடு இருக்கும், ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் எல்லாம் அடைபட்டு போச்சு, நீங்கள் அழைச்சிட்டு போங்கிறார். அந்த தாய் அந்த மருத்துவரினுடைய கையை பிடித்து கொண்டு கதறுகின்றாள். கணவர் கூட இருக்கார். ஏன் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க? டாக்டர் சொல்கிறார், 30% தான் அந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு, 70% குழந்தை இறப்பதற்குத்தான் வாய்ப்பு, ஆப்ரேஷன் பண்ணால் இறந்துருமா, வேண்டாங்கிற. 10% இருந்தால் கூட என் குழந்தை பிழைச்சிக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க. இந்த தாயினுடைய நம்பிக்கையை பார்த்த அந்த டாக்டர் சரின்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அட்மிஷன் போட்டுறாரு. 7ஆவது நாள் ஆப்ரேஷன். தினம் இந்த 100 டாக்டரையும் அழைச்சிக்கிட்டு அவர் சில டாக்டர்களுடன் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு 10 டாக்டர் அழைச்சிக்கிட்டு டெய்லி மாற்றி ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பார். எல்லாரும் இதய அறுவை சிகிச்சை. அப்போது அந்த ஏழை தாய் அந்த குழந்தையிடம் பேசுவதை நின்று நிதானித்து கேட்கின்றார். தினம் மாலையிலே, நம்ம வணங்குற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்கு, நீ கண்டிப்பாக பிழைச்சுக்குவ, ஆப்ரேஷன் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போவோம், நீ கவலையப்படாத, 10% இருந்தால் கூட நீ பிழைச்சிக்கோ, உனக்கு 30% இருக்குது. இப்படியே அந்த தாய் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே போகின்றார். இவருக்கு என்னடா இவ்வளோ ஹோப் சொல்லுது இந்த அம்மா அப்படின்னு இவருக்கு பயம். ஏன்னா குழந்தையினுடைய நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும். 7ஆவது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு குழந்தை வந்துருச்சு. முகத்துலலாம் கட்டிட்டு மேலே க்ரீன் கோட்லாம் போட்டுட்டு ஆப்ரேஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த குழந்தைய ஒரு தட்டி அந்த டாக்டர் சொல்கிறாரு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறேம்மா, தைரியமாக இரு. ஏன்னா 5.5 மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. அந்த குழந்தை சொல்லுதுங்க, டாக்டர் ஐ டோன்ட், நீங்கள் இப்போ சந்தோஷப்பட்டீங்களே, அது மாதிரி ஆங்கில பள்ளியில் படிக்கிற குழந்தை அது, டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் பட் ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ. எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. என்னம்மா என்கிட்ட கேள்வியா, என்ன கேளு அப்படி. இதய அறுவை சிகிச்சைன்னா நெஞ்ச பொழந்து இதயத்தை நீங்கள் அறுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. பயப்படுது போல் இருக்குன்னு, இல்லைம்மா அனஸ்தீசியா கொடுத்து தான் அறுப்பேன், உனக்கு வலிக்காதுங்கிறார். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர், எனக்கு பயம் ஒன்றும் இல்லை, பட் மை கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ். என் கேள்விக்கு பதில் சொல்லியா, நீ அறுப்பியா இருக்க மாட்டியா சொல்லுங்க. ஆமாம்மா அறுப்பேங்க. அந்த குழந்தை சொல்லுது, என்னுடைய தாய் என்னுடைய இதயத்திலே நான் வணங்குகின்ற கடவுள் இருப்பதாக சொன்னார். நான் கடவுளை நேராக பார்த்ததில்லை, நிச்சயமாக பிழைத்துக் கொள்வேன். பிழைத்து கொண்ட பிறகு கடவுள் எப்படி இருந்தார் என்று கேட்பேன், நீங்கள் சொல்ல வேண்டும். இதயத்தை அறுக்கும் போது இதயத்தை நீங்கள் அறுக்கும்போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் அறுக்க வேண்டும். மிரண்டு போகிறார் டாக்டர். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் மருத்துவர் நினைத்ததைப் போல டோட்டலாக இதய துடிப்பு நின்று விடுகிறது, நாடி துடிப்பு அடங்கி விடுகிறது, குழந்தை இறந்து விடுகிறது என்று முழுமையாக எல்லோரும் நம்புகிறார்கள். வேறு வழி இல்லை, பாடியை க்ளோஸ் பண்ணி கொடுங்க அம்மா அப்பாட்ட அப்படின்னு நினைக்கும் போது அந்த டாக்டரு
கண்ணாடியை கழட்டி அவருடைய கண்ணீரில் வடிகின்ற கண்ணீரை துடைக்கின்றார், கண்ணில் வடிகின்ற கண்ணீரை துடைக்கின்றார். அவர் மனுஷன் தானே. அப்போ அப்படி இந்த பாடியை கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த டாக்டர் நினைக்கிறாரு, நம்முடைய அனுபவம் படிப்பு எல்லாம் வீணாக போச்சே, எத்தனை பேரை காப்பாற்றுற அந்த குழந்தைய நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போச்சு. ஆனால் இந்த குழந்தை இப்படி நம்புனுச்சே, கடவுளுக்கு காயம்படுறாமல் அருங்கன்னு சொன்னிச்சே, கடவுள் எப்படி இருப்பாருன்னு கேட்பேன்னு சொன்னிச்சே, அதுக்காகவாவது அந்த குழந்தை பிழைச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்கிறார் போகிறதுக்கு. பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் கையில் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் அகைன் அப்படின்னு ஒன்று அவசரமாக எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது, ஆப்ரேஷன் சக்ஸஸ், குழந்தை பிழைச்சிக்குது. எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, ஆப்ரேஷனில் ஒரு நிமிஷம் இதயம் துடிக்காமல் இருந்து திரும்ப துடிச்சு நீங்கள்லாம் பார்த்துறீங்களான்னு கேட்குறாரு. எல்லாரும் சர்ஜன், ஏதோ உடலிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தால் ஒளி இதற்கு வாய்ப்பே இல்லை என்று எல்லோரும் சொல்லுகின்றார். குழந்தை பிழைச்சிக்குது. 7 நாள் கழித்து சுவிட்சஸ் எல்லாம் பிரிச்சாச்சு. அந்த குழந்தையை பார்க்குறதுக்கு அந்த டாக்டர் போகணும். எல்லா டாக்டரையும் திரும்ப கூப்பிட்றாரு. நான் போன கடவுள் எப்படி இருக்காருன்னு கேட்குமே, நான் என்ன சொல்கிறதுன்னு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு முடிவோடு போகிறார். உள்ளே நுழைஞ்சோடனே குழந்தை ஒடியாந்த ஒரு காலை கட்டிக்கிட்டு, டாக்டர் நான் சொன்ன மாதிரியே பொழைச்சிக்கிட்டேன் பார்த்தீங்களா, உள்ளே நடந்தது அதுக்கு தெரியாது இல்லையா, கடவுளை பார்த்தீங்களா? அவர் சொல்கிறார், கடவுளை நான் பார்த்தேன்கிறார். கடவுள் எப்படி இருந்தாருன்னு, கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று அந்த டாக்டர் கையை பின்னால் காண்பித்து கொண்டு நகர்ந்து கொண்டார். அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தார். அந்த குழந்தை ஓடி போய் தாயோட காலை கட்டிட்டு, நீ தான் கடவுளாமா, இவ்வளோ நாள் சொல்லவே இல்லையேங்க. இதுதான் தாய், இதுதான் தாயினுடைய சக்தி. நிறைய பேர் கண்ணை துடைக்கிறீங்க, நான் பார்க்குறேன். எது நெகிழ்வானதோ அதுதான் மகிழ்வானது. இப்படிப்பட்ட வல்லமை பொருந்தியவர்கள் நீங்கள். அதை உபயோகப்படுத்த வேண்டும் அல்லவா? சரி, நிறைய பிள்ளைங்க கெட்டு போகிறாங்கல்ல, நல்ல பிள்ளைங்கள்லாம் இப்படி வந்துடுறாங்க. இந்த மாதிரி தாய் அமைஞ்சாக்க பிள்ளைங்க தன்னுடைய சக்தியை இந்த தாய்மார்கள் உணர்ந்து கொண்டால் இறப்பினுடைய விளிம்பை தொடுகின்ற முட்டாள்தனத்தினுடைய உச்சத்தில் இருக்கின்ற பிள்ளை கூட அறிவாளியாகவும் உயிரோடவும் பிள்ளைகள் பிழைக்க முடிவது அதற்கு காரணம் தாய். ஆனால் நிறைய பேர் கெட்டு போகிறாங்களே எப்படி, நம்மளால் சாதிக்க முடியல எப்படி? அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எதுக்கா இருந்தாலும் பயம், எதுக்காக இருந்தாலும் உண்மை பேசுறதில்ல, முட்டாள்தனமான பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கிறதில்ல, ஜெயிலுக்கு போகிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் பெற்றெடுப்பதை விட அந்த அம்மா அப்பா பிள்ளை பிறக்காமலே இருந்து விடுவது நலம்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான். ஏன் அப்படி சொன்னா? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோன்னா. இப்படி ஒரு பிள்ளைகள் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடியின்றி பிறத்தல்னா. இவ்வளோ நல்ல பிள்ளைங்க பெற்றிருக்கோம். அந்த பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கலைன்னா அதை விட நம்ம பிறந்ததில் வேறு என்ன அர்த்தம்? சரி, வளர்க்கணும்னு எல்லாரும் நினைக்கிறோம், எங்கே தவறு? நான் சொன்னேன் இல்லையா, பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்கின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். இதுலேருந்து என்ன தெரியுது? இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, பீயிங் எ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு டீச் பிகாஸ் பீப்புள் டு நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ் ஆஸ் டீப்லி ஆஸ் தே ஃபீல் யுவர் ஆக்ஷன்ஸ்மா. அம்மா அப்பாவே ரோல் மாடலாக இருந்துட்டா அதை பார்க்குற பிள்ளைங்க அப்படியே செய்யுமா. நீ சொல்கிறத அது கேட்காதான், நீ என்ன செய்கிறியோ அதை செய்யுமா. உதாரணத்துக்கு, அப்பா வீட்டில் படுத்துட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்தால் இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் உடனே இல்லைன்னு சொல்லுவான். அடுத்த நாள் சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு உங்கள்கிட்டே சொல்லுவான். நீ தானே சொல்லித்தர. அப்பா குடிச்சிக்கிட்டு பிள்ளைய குடிக்காதப்பா, அம்மா தினம் சீரியல் பார்த்துக்கிட்டு அப்பா பிள்ளைங்கள சீரியல் பார்க்காதப்பா, எவன் கேட்பான்? உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது நீங்கள் சொல்லுவதற்கு? இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? பிள்ளைங்க அம்மா அப்பாவோட அணையும், கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், பதில் கிடைக்கிறதா என்று பார்க்கும். சின்ன பிள்ளைங்க வளரும் போது எல்லாரும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க வைக்கிற பிள்ளைங்களை அங்கே வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லதொரு பள்ளியிலே சேர்த்திருக்கின்றீர்கள். அப்போது அந்த பிள்ளைங்க வளரும்போது தன்னுடைய செயல்களுக்கு பெற்றோர்களிடம் அங்கீகாரம் கிடைக்கிறதா என்று பார்க்கும். ஏன்னா அம்மா அப்பா தான் அதுக்கு ஹீரோயின். அதோட மட்டும் இல்லை, தன்னிடம் அம்மாவும் அப்பாவும் அன்பு காட்டுகின்றார்களா? நீங்கள் எல்லாரும் அன்பாக தான் இருப்பீங்க, அதை வெளிப்படுத்துகிறோமாங்கிறதான் பிரச்சனையே.
தன்னிடம் பெற்றோர்கள் நேரம் செலவு செய்கின்றார்களா? இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காங்க, எல்லாத்தையும் பார்க்கும். இது இல்லைங்கும்போது பிள்ளைகள் சிறிது சிறிதாக நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். எப்படி செழித்து வளருகின்ற ஒரு கொடியானது பக்கத்தில் பந்தல் போட்டால் பந்தலில் படரும். நீங்கள் பந்தல் போட தவறிவிட்டால், தந்தை தாயாக பக்கத்தில் இருக்க தவறிவிட்டால், முள் செடி பக்கத்தில் இருந்தால் அதில் படரும். நட்பு வட்டாரத்தில் போய் சேர்ந்து அந்த நட்பு வட்டாரத்தில் இவன் சொல்கிறத கேட்கறதுக்கு ஆள் இருக்கும், இவனை பாராட்டுறதுக்கு ஆள் இருக்கும், இவன்கிட்ட அன்பு செலுத்துவதற்கு ஆள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்து விலகி நட்பு வட்டாரத்தில் சேருகின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா? புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, பெண்களிடம் தவறாக நடப்பது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அறியாமலேயே அந்த நட்பு வட்டாரத்திற்கு பிள்ளைகளை நகர்த்துவது நீங்கள் தான். பெற்றோர்கள் தான் முதல் குற்றவாளிகள். என்னடா இப்படி சொல்கிறானே நினைக்காதீங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிட்டான். 3 பேரும் காலேஜில் படிக்கிறவன். நான் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வர்றேன். 3 பேருடைய அம்மா அப்பாவும் வந்து தனித்தனியாக என்னை பார்க்கணுன்னு காலில் விழுந்து கதறாங்க. கொலை ஆனவன் காவல்துறையிலே காவலர். இதை நீங்கள் நம்ப கூட முடியாது. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றுங்க. எப்படிம்மா கொலை பண்ணவனை காப்பாற்றுறது? அவன் ரொம்ப நல்லவன், சேர்க்க சரியில்லை. 3 பேருடைய அம்மா அப்பாவும் பிள்ளை நல்லவன், சேர்க்க சரியில்லை. யார் கெட்டவன்? அப்போது இவ்வளவு பாசம் வைத்திருக்கின்ற நீங்கள் பிள்ளைகளிடம், உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிறவர்கள் இந்தியாவிலே பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல கூடவே இருக்கின்ற நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகள் தவறாக போகின்றார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற அதீத நம்பிக்கை. நம்ம பிள்ளை கெட்டு போகாது. அப்போது இந்த பிள்ளைகள் வந்து நம்ம வந்து கூட இருந்து நேரம் செலவு செய்யவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகின்றார்கள். இப்போ இங்கே கிராமப்புறத்தில் இந்த பிரச்சனை இல்லை. நகர்ப்புறத்தில் என்னென்னா 2 பேரும் அம்மா அப்பாவும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. வேலைக்காரங்கிட்ட பிள்ளைய விட்டுட்டு போவோம், அல்லது கிட்ஸ் கார்டன், குழந்தைகள் வளர்ப்பு இடத்துல கொண்டு போய் விட்டு போவாங்க. அங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த பிள்ளைங்களெல்லாம், உங்கள் பிள்ளைங்களெல்லாம் சாதாரணமாக இட போடாதீங்க. 1 பாத்ரூம் போனால் 2 பாத்ரூம் போனால் குளிச்சா பிள்ளைங்களை துடைக்கிறது, மறைவான இடங்களை தொட்டு துடைப்பது தாய் தந்தையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தாத்தா பாட்டியாக இருக்க வேண்டுங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ்ன்னு போட்டு தான் நான் உள்ளபடியே பாராட்டுறேன். இந்த 2 பேரில் யாருனாலும் அந்த பிள்ளைங்க மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கின்றன. ஸ்கூலில் டீச்சரோ வேலைக்கு போகிறவங்களோ வேலைக்காரியோ அதை செஞ்சால் பிள்ளைகளினுடைய மனதிலே சிறு வயதிலே வன்மம் உண்டாகி விடுகிறது. நாளடைவிலே அது வளர்ந்து அந்த பிள்ளை தான் அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுதுறான்னு உளவியல் ரீதியாக எழுதுறான். கண்டுபிடிப்பு. நீ எனக்கு செய்யலைல்ல, நான் உனக்கு செய்ய மாட்டேன். பிள்ளைகளை பெற்றோர்கள் தினம் 3 முறையாவது முகம் பார்த்து பேச வேண்டும். ஐ டு ஐ, கண்ணை பார்த்து பேச வேண்டும். அப்படி பேசினாலே அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? நம்ம பிள்ளை ஏதாவது கேட்போம், நம்ம எங்கேயாவது வேலை பார்த்துட்டு செய் அப்படின்னு சொல்கிறத விட சின்ன விஷயம். இதை விட சொல்கிறான், பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் 5 நிமிஷம் 3 நேரத்தில் மட்டும் செலவு பண்ணால் அந்த பிள்ளைங்க கெட்டே போகிறதில்லடாங்கிறான். என்ன நேரம்னு பார்த்தா, காலையில் பிள்ளைகளை படுக்கையை விட்டு எழுப்புகின்ற நேரம். கொஞ்சி அரவணைச்சு அன்பா அமைதியாக எழுப்ப சொல்கிறான். எந்திரி எந்திரி எந்திரி, ஆட்டோ வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு, கிழிஞ்சிச்சு. அன்னைக்கு பூரா அந்த பிள்ளை பதட்டமாகவே இருக்குங்கிறான். நாள் முழுவதும் நீங்கள் காலையில் ஆரம்பிச்சு விடுறது கடைசி வரைக்கும் அடங்கிறதே இல்லை. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது அந்த நேரத்தில் அப்பா செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இல்லை வேறு ஏதாவது பார்த்துட்டு, அம்மா டிவியை பார்த்துட்டு, போ அங்கே போய் வச்சுட்டு போய் படி. அன்றைக்கு நடந்ததை அன்றைக்கு வந்து அம்மா அப்பாட்ட பேசணும்னு ஆசையோடு அந்த பிள்ளைங்க வரும்போது உங்களுக்கு இது சின்ன விஷயம், அவனுக்கு அது பெரிய விஷயம். மனதொடிந்து போகின்றார்கள் பிள்ளைகள்ங்கிறான். ராத்திரி தூங்க வைக்கும்போது போய் படு அப்படின்னு சொல்லாமல் நல்ல கதைகளை பேசி நம்பிக்கை விதைகளை விதைத்து, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை கிடச்சதுக்கு எவ்வளோ நாங்கள்லாம் பெருமைப்படுறோம், எவ்வளோ பெரிய ஆளாக வரணும்னு அப்படி சந்தோஷமாக பேசி தூங்க வச்சா ராத்திரி பூரா பிள்ளை கனவு காணாமல் உளராமல் நிம்மதியாக தூங்குறாங்க. இதை நம்ம செய்கிறோமா பாருங்கள். ஒரு நாளைக்கு 8 முறையாவது பிள்ளைகளை பெற்றோர்கள் தொட்டு பேச வேண்டும். விரல் பிடித்து நடப்பது, தலையை வாரி விடுவது, முதுகில் தட்டி கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய மாட்டோம்.
இதை மாதிரி செஞ்சால் நம்ம அம்மா அப்பா நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களா? எந்த அப்பாவது ஒரு நாளைக்கு 4-5 தடவை பிள்ளையை தட்டி கொடுத்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் செய்கிறோமா பாருங்கள். இதெல்லாம் செஞ்சால் இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களா அம்மா அப்பான்னு? அப்போ தான் அந்த பிள்ளை உணர்தான். அந்த பிள்ளைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா அப்பாட்ட சொல்லுதான், தவறே செய்கிறது இல்லைங்க. நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். என்னன்னா, தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள். அவர்களுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தன்னுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள். இந்த இடத்துல என்ன பெரிய கோளாறு நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க, அதுக்கு நான் கேட்டுக்கங்க. தமிழகத்து பெற்றோர்கள் இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கல்ல, எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கு பிள்ளை பிறக்கும் போதே அது பில்கேட்ஸ் ஆயிரணும்னு கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்பாவுக்கெல்லாம் அது அப்துல் கலாம் ஆயிரணும்னு கனவு. ஆனால் இந்த அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியறதில்ல, பில்கேட்ஸினுடைய அம்மாவோ அப்துல் கலாமுடைய அப்பாவோ கனவு காணவில்லை. பெற்றோர்களே, கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான். பிள்ளைகள் தான் கனவு காண வேண்டும். உங்களுடைய கனவை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்க்க முடியாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லாமல் பிள்ளைகளை தாங்கென்று தாங்குகின்ற தலைமுறை இந்த தலைமுறை தான். அப்படியே பிள்ளையை தூக்கிட்டு வர வேண்டியது, அப்படியே கொண்டு வந்து ஸ்கூலில் விட வேண்டியது, அப்படியே தூக்க வேண்டியது, அப்படியே அழைச்சிட்டு போயிட வேண்டியது. கேம்பியன் ஸ்கூல் பிரின்சிபல் நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுக்காக வந்தார். சார், இந்த பிள்ளைங்க வந்து இப்படி கெட்டு போகிறதுக்கு நீங்கள் இத்தனை வருஷம் பிரின்சிபலாக இவ்வளோ பெரிய ஸ்கூலில் கேம்பியனில் இருக்கீங்களே, யார் காரணம் சார்? என்ன காரணம் சார்னு கேட்டேன். இதில் என்ன சந்தேகம், அம்மா அப்பா தான் அப்படின்னாரு. ஒரே வார்த்தையில். ஏன் சார் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்களை சொன்னார். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒட்டக சிவிங்கி குட்டி போடும். குட்டி போட்டோன்னா ஒரு நாள் பூரா நக்கி நக்கி வளர்க்கும். 2வது நாள் ஓங்கி ஒரு உதைக்கும். வலிச்ச உடனே எந்திரிச்சு, என்னடா நம்ம தாயே நம்மளை உதைக்குதே அப்படின்னு தட்டு மாதிரி நிற்கும். 3வது நாள் திரும்ப உதைக்க வரும்ல, தன்னால் அந்த ஒட்டக சிவிங்கி ஓட ஆரம்பிச்சிடும், வலி தாங்க முடியாமல். ஆனால் அப்புறம்தான் அதுக்கு தெரியும், நாம் ஓடினால்தான் நமக்குரிய உணவை நாம் தேடிக்கொள்ள முடியும், நம் எதிரிகளிலிருந்து நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று. ஆனால் உச்சாணி கொம்பில் ஒரு பருந்து கூடு கட்டுங்க, ஊட்டி ஊட்டி வளர்க்கும் ரெக்கை முளைக்கிற வரைக்கும். ரெக்கை முளைச்சோன்னே தள்ளி விட்டுரும், மேலேருந்து கீழே விழுவோம். பறக்குதான்னு பார்க்கும் தாய் பறவை, பறக்கலைன்னா அப்படியே கீழே போய் முதுகில் வாங்கிக்கும். திரும்ப மேலே கொண்டு போய் மேலேருந்து தள்ளி விடும். கீழே விழுந்தா செத்து போயிடுவோமேன்னு நினைக்கும் போது திடீர்னு ரெக்கையை விரிக்கும். குஞ்சு பறவை பறக்க ஆரம்பிக்கும். நம்ம தாய் நம்மளை போல தாயை மாதிரி நம்ம பறக்கணுங்கிறதுக்கு தான் தள்ளி விட்ருக்குன்னு அப்போ தான் தெரியும். சமீபத்தில் ஊட்டிக்கு நான் ஒரு குடும்பத்தோடு போயிருந்தேன். அங்கு நான் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து கூட்டமாக இருக்கிற சுற்றுலா பயணிகள் எல்லாம் குச்சி எடுத்து விரட்டிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன போலீஸ் ஆஃபீஸர்னு தெரிஞ்சோன்னா அங்கேருந்து வந்து சல்யூட் அடித்தார். என்ன கூட்டம், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் சொன்னது அத்தனை பேருக்கும் ஒரு படிப்பினை. சார் இங்கே பாருங்கன்னாரு. வரிசையாக குரங்கு உட்காந்துச்சு. இது பெரிய காடு சார், பழமும் காயும் காய்ச்சி தொங்குது. இந்த குரங்கெல்லாம் மரத்துக்கு மரம் தாண்டி நல்ல பழத்தையும் காயையும் தின்னுட்டு புஷ்டியாக இருந்துச்சு. இந்த அயோக்கிய பயலோடலாம் சனி ஞாயிறு வந்து முறுக்கையும் பிஸ்கட்டையும் மீதி இருக்கிறத போட்டு எல்லாத்தையும் வரிசையாக பிச்சை எடுக்க வச்சுட்டான் சார். எல்லாம் எலும்பு தோலமாக இருக்கு. இந்த இனமே அழிஞ்சு போயிடும் போல் இருக்கு. 2 நாளைக்கு வர்றான், 5 நாளைக்கு வர்றதில்ல. நான் உடனே நினச்சேன், நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைங்களுக்கு வந்து சொந்த காலில் நிற்க விட்றோமா? எல்லாத்தையும் நம்ம தேடி வைக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் 21 வயசாகிடுச்சுன்னா அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிற புள்ள வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். எத்தனை அம்மா அப்பாவுக்கு தெரியும்? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். பிள்ளைகள் வளர்ப்பிலே நேரம் செலவு செய்யாமல் பணத்தை தேடி ஓடுறோமே, ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட். உன் பிள்ளைய நீ நல்லா வளர்த்துட்டேன்னா அவன் சொந்த காலில் நின்று பணம் சம்பாரிச்சுக்க போகிறான். நீ எதுக்கு சம்பாதிக்கிற? சரி. ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேட். அவன் மோசமாக இருந்தால் அது எல்லாத்தையும் அழிச்சிட போகிறான். அந்த விதத்துலேயும் அது தப்பு தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை சொந்த காலிலே நிற்பவர்களாக வளர்ப்பதற்கு நம்முடைய நேரத்தை அவர்களிடம் செலவு செய்தால் அவர்கள் மிகப்பெரிய மனிதர்களாக வளர்வார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதை விட்டுட்டு நம்ம வேற எதை தேடி போனோம்னா பிள்ளைங்க எப்படி வளரும்? நினச்சிப்பார். இப்போது பரீட்சை வருது. எல்கேஜியில் +2 வரைக்கும் 10th வரைக்குங்க. பிள்ளைகளை விட அதிகமாக பதட்டப்படுகின்ற பெற்றோர்களை நான் பார்த்திருக்கின்றேன். நீங்கள் பதட்டப்படுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது எதிர்மறையான விளைவுகளைத்தான் உண்டாக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.